இங்க தமிழர் இல்லையா என்பதை தாண்டி நாம் முன்னெடுக்கக்கூடிய அரசியலுக்காக யார் பேசுறான்னு பாக்குறத விட்டு நீங்க எடுத்தவொடனே இங்க வந்து அப்படியே தமிழர் எடப்பாடியார் வந்து நீங்க வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டுக் கொல்லப்பட்டவங்களா அவர் ஆட்சிக்கு வந்து நீதி வாங்கி தந்துருவாரா? பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு நீதி வாங்கி கொடுத்துருவாரா? எல்லாருமே அரசியல் அயோக்கியர்களாக இருக்கும்போது குறைந்தபட்ச உடன்பாடின் அடிப்படையில், குறைந்தபட்ச கூட்டணி அடிப்படையில் தான் நம்ம வந்து சிந்திக்கிறோமே தவிர இங்க உட்கார்ந்துக்கிட்டு நான் வந்து ஏதோ மைக்கு கிடைக்குது, மீடியா கிடைக்குதுன்னு பேசுறவங்களை பத்தி நம்ம யோசிக்க முடியாது. நம்ம வந்து முழுமையா மக்களுக்காக களத்தில் நிற்கிறோம், மக்களுக்காக வழக்கு எடுக்கிறோம், மக்களுக்காக போராட்டத்தில் சாகுறோம். இன்னைக்கு வந்து சிவா திலீபன் போன்றவர்கள் ஏன் செத்து போறாங்க? இன்னைக்கு அதுக்கு 1008 பேர் உட்காந்துட்டு எழுதிக்கிட்டு இருக்கான். சிவா திலீபன் ஒரு தீர்க்கமான முடிவோட அவன் சாவ போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி Facebookல பதிவு போட்டு போயிருக்கான். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு. அவனும் பைத்தியக்காரன் கிடையாது. அவருடைய கருத்தில் உங்களுக்கு முரண்பாடு இருக்கலாம். அவர் பெரியாரியவாதி இருக்கலாம், மார்க்சியவாதி இருக்கலாம், அம்பேத்கர் ஏதோ ஒரு கருத்தை ஏற்கட்டும். ஆனா அவருடைய கோரிக்கை என்னவாக இருந்தது? அவர் எந்த முழக்கத்தை முன் வச்சு செத்தான்னு தான் நீங்க பார்க்கணுமே தவிர எல்லாவற்றிலும் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு, லேப் டெஸ்ட் எடுக்கிறது, எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு இவ்வளவு வியாக்கியானம் பேசுற யாரா நாம் தமிழுக்கு ஆதரவு வந்து பிரச்சாரம் பண்ணிருக்காங்களா? நீங்க சொல்லுங்க. போன தேர்தலில் நீங்க சொல்லக்கூடிய இதே தமிழ் தலைமை சொல்ற எல்லாருமே இதே சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் கூடியிருந்தாங்க 2021 சட்டமன்ற தேர்தலில். நானும் இருந்தேன். அந்த முன்வைக்கப்பட்ட முதல் ஆதரவு யாரு தெரியுமா? அதிமுக முதல் ஆதரவு, அமமுக 2வது ஆதரவு, 3வது நாம் தமிழருக்கு ஆதரவு. நான் அதுக்கு முதல் ஆளா கண்டன குரல் கொடுத்தோம். நீ உண்மையில் தமிழ் தேசியவாதி, நாம் தமிழருக்கு முதல் ஆதரவு சொல்லு. அதிமுக முதல், அமமுக 2வது, 3வது நாம் தமிழருக்கு ஆதரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? இவர்களின் அரசியல் வந்து விளம்பர அரசியல். இதை வைத்து இந்த மக்களுக்கு எந்த பயனும் கொடுக்க முடியாது. இங்க குருதி தூய்மையாவது இங்க வந்து ஈடுபட போறது கிடையாது. இந்த மண்ணில் என்னைக்குமே ஈடுபடாது.